திமுகவை அழிக்கப் போவதாக சபதம் செய்துவிட்டு போயிருக்கிறார் மக்கள் விரோத பிரதமர் மோடி. திமுக தோன்றிய போது விரல் சூப்பிக் கொண்டிருந்தவர் மோடி. முயற்சியில் தோல்வியடைந்து மீண்டும் விரல் சூப்பவே போகிறார். சரி, எதற்கு இந்த வெத்து உருட்டு? வடக்கேயும் இளைஞர்கள் முதல் பெரியோர் வரை மோடிக்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள். தெற்கே சொல்லவே வேண்டாம். முறைவாசல் செய்யக்கூட பாஜகவுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பருப்பு வேகவே மாட்டேன்கிறதே என்பதுதான் மோடியின் கவலை. சாமி வேடம் போட்டாலும் தமிழ் பற்றாளன் வேடம் போட்டாலும் துரத்துகிறார்கள். இதற்கெல்லாம் தடையாக இருப்பது திமுக என்னும் எஃகு கோட்டை. அதனால்தான் மல்லாக்கப்படுத்திக் கொண்டு காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் மோடி. தேர்தலுக்கு பிறகு மோடியை ஒழிக்கத்தான் RSS முடிவு செய்திருக்கிறது. இவர் எங்கிருந்து திமுகவை ஒழிக்கப் போகிறார்? மோடியின் தாத்தாக்கள் எல்லாம் இதே டைலாகை சொல்லிவிட்டு அழிந்து போனார்கள். திமுக என்பது நேற்று பெய்த மழையில் முளைத்த மோடி போன்ற காளான் இல்லை. சித்தாந்தத்தில் உறுதியாக நின்று சமூக நீதியை போற்றி பாதுகாக்கும் இயக்கம். 10 ஆண்டு அராஜக ஆட்சி செய்து ஏழை மக்கள் வயிற்றில் அடித்தவர் நீங்கள். அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை வைத்திருக்கும் திமுகவை குறை கூற உங்களுக்கு என்ன தகுதி? தமிழ்நாட்டில் கூட்டணி சேரவே சிறு கட்சிகள் கூட பயப்படுகிறார்கள். இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 30% ஓட்டுகள் இருக்கிறது என்கிறார் ஒன்றிய அமைச்சர் முருகன். அப்படி என்றால் மக்களவை தேர்தலில் போட்டியிடாமல் ஓடியது ஏன்? வாயில் வடை சுடுவது பிரதமர் முதல் முருகன் அண்ணாமலை வரை கைவந்த கலையாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டை போல் இந்தியா முழுவதுமே மக்கள் விழித்துக் கொள்ள திமுக காரணமாகிவிட்டது. அதனால்தான் எங்க போனாலும் திமுகவுக்கு எதிராக வன்மத்தை கக்குகிறார்கள் பிரதமரும் அவரது அடிமைகளும். பயத்தில் உளரத் தொடங்கிவிட்டார்கள். திமுகவை அழிக்க நினைத்து அழிந்தவர்களின் பட்டியல் பெரிது. அந்த பட்டியலில் சமீபத்தில் இடம் பிடித்திருக்கிறார் மோடி.